வணக்கம். வெஜ் கீமாக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4, தக்காளி 3, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் 150 கிராம், பச்சை மிளகா 6, கொத்தமல்லி, பன்னீர். மெயின் டிஷ்ஷே பன்னீர் தான். மசாலா பார்த்துருவோமா? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தயிர், வெண்ணெய். ஒரு கடாயில் சூடாயிட்டோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே வெண்ணெய் வச்சு இந்த வெண்ணெயை போடுவோம். வெண்ணெய் நல்லா உருகி வரணும். உருகி வந்த உடனே இந்த அளவுக்கு வரணும். வந்தோடனே வெட்டி வச்சுருந்த வெங்காயம் 4 வெங்காயம், பச்சை மிளகா நல்லா ரெண்டுத்தையும் வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து பேஸ்ட் மாரி அரைச்சி அதையும் போட்டுடணும். நல்லா வதங்கணும். எப்போவுமே சரி, வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டே. எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது தான், வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கணும். அரைச்சி வச்ச தக்காளி எடுத்துக்கணும். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா ஊற்றிடணும். இதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். அந்த மசாலா ஐட்டமும் கொட்டிடணும். தயிர் ஒரு 2 டீஸ்பூன். இப்போ தயிர் ஊற்றினு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சா, இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம மெயின் டிஷ் இப்போ பார்த்துருவோம். மெயின் டிஷ்ஷு பன்னீர் கீமாக்கு பன்னீர். உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி போட்டுடணும். வெஜ் பன்னீர் கீமா ரெடி. எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இது சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.